முதல்ல தாவேக்கால இருக்கிற ஆளுங்களை பொம்பளைங்க சரி ஆம்பளைங்களும் சரி கொஞ்சம் வாயை அடக்கமாக வச்சுட்டு பேச சொல்லுங்க. ஏற்கனவே ஸ்டாலின் சார் பேசி, எடப்பாடி சார் பேசி ஏதோ ஒரு முடிவு பண்ணி ஒரு சிலர் எம்எல்ஏங்க சேர்த்துட்டாங்க. இன்னும் 2 பேர், 2 தேவை நம்பர். அதை பாவப்பட்டு கொடுத்து ஒரு முதலமைச்சரை உட்காந்து பார்க்கட்டும்னு நினச்சி தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் பேசி, என்ன திருமாவளவன் அவ்வளோ பெரிய ஆளா, முடிஞ்சா கூட இல்லைன்னா போனா இதுவா எம்எல்ஏ, இது சீட்டியா கொடுக்க போகுது. விஜய்க்கு எதிரிங்க எங்கேயுமே இல்லை. விஜயோட அணில் குஞ்சிங்க தான் எதிரிங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அட்டகாசம் பண்ணி கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருச்சுங்க. இப்போ வாயால் அழிஞ்சு போதுங்க. எப்படி அந்த ஆள் பதவி ஏற்க முடியும்? கொஞ்சம் நேராக உட்காந்து பேசி தயவு செஞ்சு எல்லாரும் வாயை மூடிட்டு இருங்க, நான் முதலமைச்சர் ஆகிட்டு எல்லாருக்கும் நல்லது செய்ய தான் வந்திருக்கேன், யாரும் தேவையில்லாமல் பேசாதீங்க, பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாமல் பேசாதீங்க, எல்லாருமே கட்சியில் எனக்கு ஒரு மரியாதையோட தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக பேசி இதுங்க வாயாச்சும் கொஞ்சம் அடக்கணும்ல. கழட்டி போட்டு ஆடுது ஒரு பொம்பளை, நைட்டியில் துண்டு கூட இல்லாமல். விபச்சார கூட்டம் தாவேக்கான்றது நிரூபிச்சுட்டா. வயசில் மூத்தவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, கட்சியில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, ஊர் உலகம் பார்க்குது. அப்புறம் எப்படி மனசு வரும்? ஒரு சில தற்குறி வயசானதுங்களும் சரி, வாலிமானதுங்களும் அதுங்க தான் உனக்கு ஐயோ விஜய் நடிகை அழகா அண்ணானே, ஐயோ அழகு கொள்ள அழகு அப்படின்னுலாம் கேவலமாக நினைக்கிறதுங்க தான் அந்த ஆளை பற்றி பேசுங்க. நல்ல ஃபேமிலியில் நல்லபடியாக வாழறவங்க, மக்களுக்கு நல்லது நடந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க யாரும் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்படிதான் கொடுக்குறாங்க. ரசிகர்கள் தான் உனக்கு 90% இருக்காங்க, கொடுக்குறாங்கன்னா கூட அதை தக்க வச்சுக்க விடாம ஏன் உன் அணில் குஞ்சுங்களே இது பண்ணதுங்க ஒன்றும் புரியல. மொட்டை போட்ட தொப்பி அந்த பொம்பளை ஒன்று இருக்கு, தொப்பி போட்டுட்டு ஒரு லேடி, அது ஏதோ பார்த்து பேசி கொடுத்துட்றாங்க. அதுக்குள்ள நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஆக போறாரு, இந்த பக்கம் டிஎம்கே, இந்த பக்கம் அதிமுக தூக்கி தட்டி போட்டாரு. ஏண்டி உங்களுக்கே பிச்சை போடுறாங்க, இதுல என்னடி உங்களுக்கு பெருமை? எடுக்கிறது பிச்சை, இதுல என்ன கௌரவன்ற கதையா? எதுக்கு இப்படி அகந்தையா பேசுறீங்க? கொஞ்சம் தன்னடக்கத்தோட பேசுங்க. நிற குடும்பம் கூட எப்பவுமே தழும்ப